கர்த்தரும் அருமைரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜீசஸ் மேலே பெண்டெகோஸ்து சபையின் சார்பில் அவரை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கடந்து செல்ல போகிறோம். பரிசுத்தாவின் நம்மோடு பேசுவாராக. பரிசுத்தாவின் நம்மளோட பேசுவாராக. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆமென். இந்த காலை 6:30 வந்திருக்க எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட பரிசுத்தாவின் நம்மளோடு பேசும்படியாக கண்களை மூடி ஒரு நிமிஷம். ஏசப்பா, எங்களோட பேசுவதற்கு ஸ்தோத்திரம். தவை உங்கள் ஜீவனுள்ள வார்த்தை எங்களை வெளிப்படட்டும். தவை உங்கள் சமூகத்தை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோட பேசுங்கப்பான்னு சொல்லி கண்களை மூடி நான் ஜெபிக்க போகிறோம். நல்ல பிதாவே, இந்த நாளிலும் கூட எங்கள் வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். வார்த்தை ஜீவன் வல்லமை உள்ளதாக வெளிப்பட செய்வதற்கு ஸ்தோத்திரம். தவே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எங்களோட பேசுவதற்கு ஸ்தோத்திரம். அடிமை சிலர்கள் நல்லை மறைத்து கொள்ளுங்க. நீர் பேசும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிப்போமாக. நாளிலும் கூட ஆதாரமாக, செய்திக்கு ஆதாரமாக சங்கீர்த்தனம் 85 சங்கீர்த்தனம் 85 85. ஆமேன். வேர்ட்ஸ் 12 12 வசனத்தை வாசிப்போமாக. சங்கீர்த்தனம் 85 12. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆமென். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட சொல்லக்கூடிய காரியம், கர்த்தர் நன்மையானதை தருவார். சொல்லுங்க, கர்த்தர் நன்மையானதை தருவார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தெய்வம் மட்டும் நன்மையானதை தருகிறவர், நன்மை செய்கிறவர். வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இந்த உலகத்தில் ஆமென் ஸ்தோத்திரம், சர்வ வல்லமையுள்ள தெய்வம் இயேசு அல்லாதபடிக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா தேவர்களும், ஆமென், உலகத்தில் சொல்லப்பட்ட தெய்வங்களும் ஹல்லேலூயா ஆமென் கொடுத்தால் மட்டும் நன்மை செய்யும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆமென். கொடுத்தாதான் அது என்ன செய்யும்? கூட நிற்குமா? ஆனால் ஆமென், அது தேவர்கள். என்னால் நம்முடைய தெய்வம் அப்படி அல்ல. தெய்வம் ஹல்லேலூயா அவர் நம்ம கொடுத்தாலும் கொடுக்காமல் இருந்தாலும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம கொடுத்து தெய்வத்துக்கு அவன் இல்லை திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு காரியம் இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா யோசித்து பாருங்க, இந்த அண்ட சராசரி பூமியை படைத்த தெய்வத்துக்கு ஆமென் நம்ம கொடுத்ததுனால எதுவும் சாதிக்க முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த பூமியை சூரியனை படைத்த தெய்வத்துக்கு அவன் ₹1 மெழுகுதிரி வாங்கி கொளுத்தி வச்சோடனே திருப்திப்படுத்த முடியுமா? படுத்த முடியாது. இந்த பூமியில் எத்தனையோ விதவிதமான மலர்களை உண்டாக்குன தெய்வத்துக்கு நம்ம கொடுக்குற ஒரு ஜான் பூனால அவரை திருப்திப்படுத்த முடியுமா? முடியாது. ஆமென். இத்தனை பழ வர்க்கங்களை உண்டு பண்ண தெய்வத்துக்கு ஒரு வாழைக்குலை கொடுப்பதனால என்ன செய்ய முடியாது? திருப்திப்படுத்த முடியாது. ஏன்னால் ஆமென் பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது. அவன் பொண்ணு கொடுப்பதனாலேயோ வெள்ளி கொடுப்பதனாலேயோ கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. என்னால் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்று நம்ம இருதயத்தை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பொன்னும் வெள்ளியும் என்னுடையதுன்னு சொல்லியிருக்கிறான். ஆனபடியால் நம்ம அதை கொடுத்து திருப்திப்படுத்த முடியாது. கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்று நம்ம இருதயத்தை எதிர்பார்க்கிறார். உங்களை எதிர்பார்க்கிறார், நம்மை எதிர்பார்க்கிறார். நம்மை எதிர்பார்க்கிறார். நம்மை தான் அவர் விரும்புகிறாரு. ஆனால் என்னுடைய இருதயத்தை அவருக்கு கொடுக்காதபடிக்கு நான் இருந்துட்டு என்ன செய்தாலும் அதில் அவர் சந்தோஷப்பட மாட்டார். ஆமென். சொல்லுங்க. அப்போ என் இருதயத்தை நான் கொடுப்பதில்லை, நான் ரட்சிக்கப்படுவதில்லை. ஒரு சபையை கட்டி கொடுத்தாலும் கர்த்தர் நினைச்ச மாட்டார், திருப்திப்பட மாட்டார். இன்னைக்கு அநேகர்கள் இப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தில் இருக்கிறாங்க. அநேகருக்குள்ளால் இப்படிப்பட்ட ஒரு ஆமென் மூட நம்பிக்கை. ஆமென். நான் கொடுத்தா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், நான் கொடுத்தா ஆமென் சந்தோஷப்படுவார். நோ. ஹல்லேலூயா. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, எல்லாம் கர்த்தருடையது. ஆனபடியால் நம்ம கொடுப்பதுனால ஹல்லேலூயா நோ இல்லை. இதே பிள்ளைகளே, நீங்கள் கவனிக்க வேண்டும். இயேசுன்னு சொல்லியிருக்கிறாரு, நம்ம அவரு கொடுப்பதல்ல, உங்களில் சிறியாருக்கு எதை செய்கிறீர்களோ அது எனக்கு செய்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்மளை சிறியாருக்கு நம்ம எதை செய்கிறோமோ அது கர்த்தர் அது சந்தோஷப்படுகிறார். என்னால் கர்த்தருக்குன்னு கொடுத்து நம்ம எதையும் செய்ய முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அவரை ஏமாற்ற முடியாது. ஆமென். அவர் எதிர்பார்க்கிற ஒன்று ஆமென் ஸ்தோத்திரம், நான் அவருக்கு என் இருதயத்தை கொடுக்க வேண்டும். இல்லாதபடிக்கு எங்களோட பணம் இருக்குது,
ஆனபடியாலே நாம் ரட்சிக்கப்படாமல் இருந்துட்டு இருதயத்தை கொடுக்காமல் இருந்து ஒரு ஆலயத்தை கொட்டி கொடுக்குறேன். ஆமீன். அதில் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? பிரியப்பட மாட்டார். ஞானம் எடுக்க விருப்பம் இல்லை, எடுக்க மாட்டேன். ஆனால் ஒரு ஞானஸ்தான குளத்தை கட்டி கொடுக்குறேன்னு சொன்னால் கூட கர்த்தர் பிரியப்பட மாட்டார். ஹல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளையே, நீ அதை செய்தால் சந்தோஷப்படுவார். நீ ஸ்நானம் எடுத்துட்டு ஆமென் ஆண்டவரே, ஆமாம் எனக்கு நீங்கள் நன்மை செய்திருக்க ஆனபடியாலே அநேக பிரயோஜனமாக இருக்கும்படியாக ஒரு ஸ்நான குளத்தை கட்டி கொடுக்குறேன்னு சொன்னால் கர்த்தர் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. இல்லாமல் இல்லை, என்னால் நான் செய்ய மாட்டேன், ஆமென், என்னால் நீர் எனக்கு செய்து தர வேண்டும் என்று அப்படியாக குறுக்கு வழியில் கர்த்தரை பிரியப்படுத்தலான்னு சொன்னால் அது நடக்காத காரியம். ஹல்லேலூயா. அதில் கர்த்தர் விரும்புகிற தேவன் அல்ல. ஏன்னா பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தருடைய தேவச்சனமே, புரிந்து கொள்ளுங்கள். ஆனபடியாலே நம்முடைய தேவன் ஆமென் நன்மையானதை மட்டும் செய்கிறவர். சொல்லுங்க, நன்மையானதை மட்டும் செய்கிறவர். தீமை அவரிடம் இல்லை. தீமை செய்ய மாட்டார் கர்த்தர். தீமை செய்கிறவர் அல்ல தேவன். என்னால் தீமை செய்கிறவன் பிசாசானவன். பிசாசு வேதம் சொல்கிறது கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன் அவன். ஆமென். என்னால் இயேசு அப்படி அல்ல. ஆமென். நமக்கு ஜீவன் உண்டாகும்படியாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையும்படியாகவும் இயேசு நம்மை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் இயேசுவுக்கும் பிசாசுக்கும் உள்ள வித்தியாசம். ஹல்லேலூயா. இயேசு நன்மை செய்கிறவர். பாருங்க, பிசாசு பூமியில் வந்து என்ன செய்யறான்? ஆமென். ஆதியாகம புத்தகம் வாசிக்கும் போது பூமியை ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக்கி விடுகிறான். பூமியை ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக்கி விடுகிறான். ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பிசாசு வந்தால் அந்த குடும்பத்தை ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக்குவான். ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள பிசாசு வந்தான், அவன் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக்குவான். எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அவனுக்குள்ள பிசாசு இருக்குதா இல்லையா? அவன் பிசாசு நடத்துறான்னு கேட்டா புரிந்து கொள்ள வேண்டும். அவனுக்குள்ளால பிசாசு வந்தா அவனுக்குள்ளால ஒழுங்கின்மை வரும், வெறுமை உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. ஒழுங்கின்மை, கீழ்ப்படியாமை, ஒழுங்கின்மை, எல்லாத்திலும் ஒரு ஒழுங்கின்மை நடந்து கொண்டிருக்கும். அவர்கள் செய்ய வேண்டிய ஒழுங்கின்படி செய்ய மாட்டாங்க. அது ஒழுங்கின்மையாய், ஹல்லேலூயா, அப்படியாய் செய்யும்போது புரிந்து கொள்ள வேண்டும், அது பிசாசு நடத்தக்கூடிய கிரியைகள். ஹல்லேலூயா. அந்த ஒழுங்கா செய்வது கூடிய அந்த எண்ணம் இருப்பதில்லை. ஒழுங்கா நடக்கக்கூடிய எண்ணம் இருப்பதில்லை. நான் செய்வது சரி, இதான் கரெக்ட்னு சொல்லி ஒழுங்கின்மை செய்து கொண்டிருப்பாங்க. கீழ்ப்படிய மாட்டார்கள். ஹல்லேலூயா. இது ஒழுங்கின்மை காட்டுகிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் பிசாசு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான் அர்த்தம். பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது, ஒரு குடும்பத்துக்குள்ள வரும்போது புரிந்து கொள்ள தேவ சபை ஜனமே, அவன் முதல்ல ஒழுங்கின்மையை கொண்டு வருவான். என்ன கொண்டு வருவான்? ஒழுங்கின்மை. ஹல்லேலூயா. அதனை இப்போ பிள்ளைகளை சொல்ல ஒழுங்கா இருங்க, ஒழுங்கா இருங்கன்னு சொன்னா கவனித்துக் கொள்ளுங்க. ஒழுங்கின்மையை விரும்புகிறவன் யாரு? சாத்தான். ஹல்லேலூயா. ஒழுங்கின்மையை கொண்டு வருவான். ஆமென். அப்படி வந்து அடுத்து என்ன செய்யறான்னு கேட்டா வெறுமை ஆக்குவான். வெறுமைனா ஒண்ணுமில்லாம ஆக்குவான். தரித்திரத்தை கொண்டு வருவான். எவ்வளவு சம்பாதிச்சாலும் பொத்தலான வகையில் போய்கொண்டே இருக்கும். இவ்வளவு சம்பாதிச்சாலும் பொத்தலான வகையில் போய்கொண்டே இருக்கும். வருமானங்கள் நிலைநிற்பதில்லை. கடன் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். கடன் 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 சொல்லி வந்து கொண்டே இருக்கும். காரணம் என்ன? அந்த பிசாசு இந்த குடும்பத்துக்குள்ள மனுஷனுக்குள்ள வந்துட்டான் அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொல்லியிருக்கிறார் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில், நீ கடன் வாங்குவதில் கடன் கொடுப்பாய், கடன் வாங்குவதில் கடன் கொடுப்பாய், நீ கையடிச்ச எல்லா தொழிலும் கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்போ புரிந்து கொள்ளுங்க, ஆமா, எல்லா நன்மைகளையும் தருகிறவர் தெய்வம். ஆனால் அங்கே குறைவு வருதுன்னு சொன்னா புரிந்து கொள்ள வேண்டும், அங்கே சாத்தான் உள்ள வந்துட்டான். அவன் ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆக்கி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. நன்மைகளை குறைபடுத்தும்படியாக, வெறுமையாக்கும்படியாக செய்கிறவன் சாத்தான். ஆனபடியால் தேவ பிள்ளைகளை புரிந்து கொள்ள வேண்டும், சாத்தான் கொல்லவும் அழிக்க வருகிறவன், அவன் வெறுமையாக்குறவன், ஜீரோவாக்குறவன் தான் பிசாசு. ஹல்லேலூயா. என்னால் கர்த்தர் அப்படி அல்ல, அவர் நன்மை செய்கிறவர்.
அவர் நன்மை செய்கிறவர். அவர் நன்மையானதை மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 9, 10, 11 வாசிக்கும் போது ஆமென், இந்த உலகத்து தகப்பன்மார்களாக இருக்கிற நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க வேண்டும் விரும்பும் போது ஆமென் ஆமென் என்ன செய்கிறார் கர்த்தர்? ஆமென் ஸ்தோத்திரம். அவைகளை பார்க்க மேலானவைகளை வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 9, 10, 11 வாசிக்கும் போது, உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் ஆமென் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? ஆமென். அடுத்தது, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. சத்தமாட்டு நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். தகப்பன் ஆமென் நம்ம சாதாரணப்பட்ட மனுஷனாக இருக்கிற ஆமென் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் நல்ல ஈவுகளை கொடுக்க நம்ம நினைக்கிறோம், வாஞ்சிக்கிறோம். எந்த தகப்பனும் எந்த பிள்ளைகளுக்கும் ஹல்லேலூயா தீமை செய்ய விரும்புவதில்லை. உலகத்து பெற்றோர்களாக இருக்கிற நம்ம கூட ஆமென் ஸ்தோத்திரம் அப்படி செய்கிறோம்னு சொன்னா ஆமென், கேட்பைகளுக்கு மேலாய் கொடுக்க வாஞ்சிக்கிறோம் சொன்னா ஆமென். மீனை கேட்டால் நம்ம என்ன செய்கிறோம்? அவனுக்கு பாம்பை கொடுக்க மாட்டோம். மீனை கேட்டால் மீன் தான் கூட, அதில் பெஸ்ட்டாக தான் கொடுப்போம், வாஞ்சிப்போம். அப்படிதான் இல்லையா? ஆமென். அப்படி விரும்பக்கூடிய மனுஷராக இருக்கிற நம்ம கூட அப்படி செய்யும்போது வேதம் சொல்றது, நம்மை பார்த்து பொல்லாதவர்களாக இருக்கிற நீங்கள் அப்போ ஆமென் மனுஷர்கள் பொல்லாதவர்கள் என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. அப்போ நம்ம எல்லாம் பொல்லாதவர்களாக இருந்துட்டு கூட என்ன செய்கிறோம்? நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கிறோம். மீனை கேட்டால் மீன் தான் நல்ல மீன் கொடுக்கிறோம். ஆமென். ஒரு முட்டாய் கேட்டால் முட்டாய் விலை கூட முட்டாய் வாங்கி கொடுக்கிறோம். ஆமென். ஒரு பொருள் கேட்டால் நல்லதை கொடுக்க வாஞ்சிக்கிறோம். அப்படி பொல்லாதவர்களாக இருக்கிற நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க எவ்வளவு பிரயாசப்பட்டு வாஞ்சிக்கிறோம் அல்லவா? அப்ப நாமே நல்லதை கொடுக்க வாஞ்சிப்போமே ஆனால் நம்முடைய பரமபிதா ஆமென் பரமபிதா பரலோகத்தில் உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் நோக்கி பார்த்து இரவும் பகலும் ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, ஜெபிக்கிற சகோதரா சகோதரியே, நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ அவர் நோக்கி பார்த்து நீ வேண்டிக் கொண்டிருக்கிறாய், ஜெபித்து கொண்டிருக்கிறாயா? உனக்கு அவர் செய்ய போறது தீமை அல்ல, நன்மையானவைகளை கொடுப்பார், அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். நன்மை செய்வது நிச்சயம் அல்லவா? அப்போ தெய்வத்தை பார்த்து ஜெபிக்கிற என் அன்பு சகோதரா சகோதரியை புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்து இருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் பொல்லாதவர் சொல்லுகிறார், உண்மைதான். ஆனால் தெய்வம் பொல்லாதவர் அல்ல, நல்ல தெய்வம். அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபிக்கிற பிரார்த்திக்கிற ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் மறுபடி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கிறார். எப்படி கொடுப்பாரு? நன்மையை பெஸ்டா கொடுப்பாரு. മനസ്സിലായി இல்லையா? ஹல்லேலூயா. அவன் தெய்வத்தோடு நம்ம பிரார்த்திக்கிறதுன்னு ചോദിക്കുമ്പോൾ தெய்வம் நமக்கு നൽകുന്നത് அவன் ஏதோ ஒன்னல்ல, நீ வச்சிக்கோ, ஹல்லேலூயா, இதை இப்போ வச்சிக்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம். தெய்வம் அப்படி அல்ல, பெஸ்டாയി നൽകുന്ന தெய்வம். ஹல்லேலூயா. ഏറ്റവും ശ്രേഷ്ഠമായി തരുന്ന தெய்வம் നമ്മുടെ ദൈവം. ഹല്ലേലൂயா. அவன் தெய்வம் நமக்கு தந்தா அது நம்ம புறக்கணிக்க வராது. அதுல கேடு இருக்காது, குழப்பம் இருக்காது, அதுல அவன் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, அதுல நம்ம குறைவு இருக்காது, அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஹல்லேலூயா. 100% அது சரியா இருக்கிறதா தெய்வம் தருவார். ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, அவர் நன்மையானதை கொடுக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. தெய்வம் நன்மையானதை கொடுக்கிற தெய்வதே பிள்ளைகளே. அப்போ நமக்கு நன்மையானதை மட்டும் தருவார். ஆமென். அப்படியே புரிந்து கொள்ளுங்க. உலகத்து மனுஷராக இருக்க நம்ம ஒருவேளை அவன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவு கொடுக்கிறோம், நல்லது கொடுக்க வாஞ்சிக்கிறோம். அவன் தெய்வம் அப்படி அல்ல. தெய்வம் ஹல்லேலூயா நம்ம ஜெபிக்கும் போது அதை பார்க்க நல்லது தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மறந்துடாதீங்க, நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் மறுபடி இல்லாம இருப்பது இல்லை. அல்லேலூயா.
அவன் அவரை பார்த்து ஜெபிக்கிறேன். அன்பு சகோதரா, ஒரு இன்னைக்கு நினைக்கலாம், ஐயோ வழி திறக்கல, ஐயோ மாற்றம் வரல, இந்த கடன் பிரச்சனை மாறல, இந்த சூழ்நிலை மாற்றம் வரல ஆண்டவரே, எப்போ கரையேறுவேன், எப்போ இந்த சூழ்நிலை மேலே வருவேன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை தத்தளித்து கொண்டு ஒருவேளை கண்ணீரோடு ஆண்டவர் நோக்கி பார்த்து நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். தேவச்சனமே, நீ புரிந்து கொள்ள வேண்டும், உன் அழுகையை காண்கிற தெய்வம் உண்டு, விண்ணப்பத்தை மறுபடி கொடுக்க ஒரு தெய்வம் உண்டு. நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், சூழலை கண்டு அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். உன் படையில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். இயேசு உன் படையில் அமைதி தருகிறார். நீ அழ வேண்டாம், சூழ்நிலை கண்டு அழ வேண்டாம் சகோதரா, அழ வேண்டாம் சகோதரியே, அதிசயம் செய்ய போகிறார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். கடன் தொல்லையால் கதறுகின்ற உன்னை காண்கிறார். என்னைக்கு இந்த பிரச்சனை மாறும், என்னைக்கு இந்த கடன் மாறும் என்று கலங்கி கொண்டிருக்கிறாயோ சகோதரா, இருந்து நடத்திடுவார், ஒருபோது கைவிடார். இயேசுவுடன் இருந்து அதை அடைத்து பிடிக்கும்படியாய் ஒருபோது கைவிடா. நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். அல்லேலூயா. நம்ம சூழ்நிலைகளை அறிகிற ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்ம கஷ்டத்தை அறிகிற தெய்வம் இருக்கிறாரு, நம்ம வேதனை அறிகிற தெய்வம் இருக்கு. நீங்க நினைக்கலாம், என் கஷ்டங்கள், என் கடன் பிரச்சனைகள், என் கண்ணீர்கள் யாருக்கு தெரியும், யாரு சொன்ன யாரும் நம்ப மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. நீங்க நினைக்கலாம், அந்த பிள்ளையே, என்னால் உன்னை நன்றாய் அறிகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். உன்னை நன்றாய் அறிகிறவர். உன் வேதனைகள், உன் கண்ணீர்கள், உன்னுடைய அழுகையினுடைய வேதனைகள், இருதயத்தின் பாரங்கள் எல்லாம் அறிகிறவர் தெய்வம் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. ஹல்லேலூயா. ஆமீன். அதான் சொல்கிறாரு, உன் பாரம் பிரயாசம் என்கிட்ட தந்துரு, நான் உன்னை அதை சுமப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. ஆனபடியால் நன்மை செய்கிற தெய்வம் என்ன வாசித்து முதல்ல, ஆமென், பொல்லாதவர்களாக இருக்கிற நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம், அப்பத்தை கேட்டா கல்லை கொடுக்க மாட்டோம், மீனை கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டோம், நல்ல ஃபுட்டை கொடுக்கிறோன்னு சொன்னால் நம்முடைய தெய்வம், சர்வ வல்லமையுள்ள தெய்வம், நம்ம ஆராதிக்கிற தெய்வம், அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற என் தேவ ஜனமே, நமக்கு அவர் நன்மையானவை கொடுப்பார், அது நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. அப்ப எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த நெருக்கமாக இருந்தாலும், எந்த விண்ணப்பத்துக்காக இருந்தாலும் தேவன் மறுபடி தருவது பெஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. வாசி ஒரு வசந்தி கூட யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம்
யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். ஆமென். ஸ்தோத்திரம். 7, 8, 9 வாசிக்கும் போது அங்க சொல்லுகிறார், நான் போவது நல்லதா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க. அப்ப நம்முடைய தேவன் நம்மளை எதிர்பார்க்கிற ஒன்று நல்லதை தரும்படியாக. அப்ப நல்லதை தரணும்னு சொன்னா ஆமென் ஸ்தோத்திரம், நமக்கு நல்லதை ஆமென் தர வேண்டும் சொன்னா ஸ்தோத்திரம். எப்படி பாருங்க, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். ஹல்லேலூயா. இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அப்ப தெய்வம் நமக்கு தந்த பெஸ்டான ஒன்று என்னது? ஆமென். பெஸ்டான ஒன்று எதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அந்த வசனம் மீண்டும் வாசிக்கும் போது மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11 வாசிக்கும் போது அங்க புரிந்து கொள்ள முடியும். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11 சொல்லப்படுகிறது, ஆமென், நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம், உங்கள் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவைகளுக்கு ஆமென் நன்மையானவைகளை கொடுப்பது நிச்சயமல்ல, ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்கள் அவர்களுக்கு செய்யாமல். ஆமென். அப்படின்னா புரிந்து கொள்ளுங்க, தெய்வம் நமக்கு பெஸ்டான ஒன்றை தர விரும்புகிறார். அது எப்போன்னு கேட்டீங்கன்னு சொன்னா முன்னாடியே நம்ம இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பாகவே ஆமென் ஸ்தோத்திரம், தேவன் நமக்கு மேலே ஒரு திட்டம் வைத்திட்டாரு. யாருக்கு மேல? ரட்சிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு மேலும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரு. அப்படின்னா மீண்டும் சொல்ல கவனித்துக் கொள்ளுங்க, நான் ரட்சிக்கப்படும் வரையிலும் ஆமென் வேற மனுஷனா இருந்தேன், எனக்கு சகாயம் பண்ண யாரும் இல்லை, மனுஷனு சகாயம் மாத்திரம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. എന്നാൽ എന്ന് நான் ரட்சிக்கப்பட்டனோ, இயேசுவை கர்த்தாவை ரட்சிதமாக என்ன சீகரிச்சனோ அன்னு தொட்டு என்னை சகாயிக்கும்படியாக எனக்கு சகாயம் செய்ய தெய்வத்தின் தேற்றவாளன் കാര്യസ്ഥനായിരിക്കുന്ന ഒരു പരിശുദ്ധ ആത്മാവേ എൻ്റെ ഉള്ളിൽ നൽകി എന്ന് വചനം പറയുന്നു. ഹല്ലേലൂയ. മനസ്സിലായില്ല? ஹல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்ட எனக்கு தெய்வம் தரக்கூடிய பெஸ்டான ஒன்று என்னன்னு கேட்டா பரிசுத்த ஆவி எனக்குள்ள தருகிறார். உத்தேசம் என்ன, நோக்கம் என்ன கேட்டா புரிந்து கொள்ள வேண்டும். எதுக்குன்னு கேட்டா எந்த உலகத்தில் என்னை பரிசுத்தமாய் நடத்த, இது உலகத்தில் விழுந்து போகாம என்னை காப்பாற்ற, ஆமென், எனக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்து இதுவே வழி என என்னை ஒவ்வொரு நாளும் போதித்து நடத்தும்படியாக இது பரிசுத்த ஆவி எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதிலும் ஒன்று கூட மேலே போய் சொல்ல போனா எனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிவதை பார்க்கிலும் இந்த ஆவியான எனக்குள்ள அறிந்திருக்கிறார். ஆனபடியால் நானும் பரிசுத்தாவியுமாய் சேர்ந்து வாக்குகட பெருமூச்சுடன் ஜெபிக்கிறோம். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. மாமிசத்தை ஜெபிக்கிற ஜெபம் அல்ல நான் சொன்னது. ஆமென். ஆண்டவரே எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு வேலை வேணும், சாப்பாடு வேணும், எனக்கு பணம் வேணும், அப்படி ஜெபிப்பதல்ல. ஹல்லேலூயா. நானும் பரிசுத்த ஆவியுமாயிருக்கிற தேற்றவாளனு கூட சேர்ந்து நான் ஜெபிக்கும் போது ஆமென் என் பரலோகத்தின் தெய்வம் எனக்கு இன்னது தேவை என்பதை அறிந்து நன்மைகளை செய்கிறார். புரிஞ்சா இல்லையா? அப்போ நம்ம ஜெபிப்பதற்கு யாரு கூட இருக்கிறாரு? பரிசுத்த ஆவி கூட இருக்கிறார் இப்போது. ஹல்லேலூயா. அப்ப நான் ஜெபிப்பதற்கு ஆமென் நான் வேண்டிக் கொள்வதற்கும் பரிசுத்த ஆவியோடு கூட இருக்கிறபடியால் நான் நினைப்பது அதிகமாய் செய்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தெய்வம் இது உலகத்தில் ஏற்ற பெஸ்டை தந்த ஒன்று எதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா பரிசுத்த ஆவி. ஆமென். பரிசுத்த ஆவியை கர்த்தர் பூமியில் நம்ம கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்றது ஆனபடியால் தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பு நம்மால் அல்ல, பரிசுத்த ஆவியால் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு மனுஷனுக்குள்ள மாற்றம் வர வேண்டுமானால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியுடைய கிரியைகள் அந்த மனுஷனுக்குள்ள செயல்பட வேண்டும். அப்படி செயல்படும் போதுதான் அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான். ஆமென். ரட்சிக்கப்பட்ட மனுஷனை முடிய பறிந்தவரை நிலைநிறுத்துவது இந்த பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா.
அதுதான் மேல் சொல்கிறது. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறாரு, நீங்க என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்தாரு, நம்ம ரட்சிப்பு நடத்தினாரு. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பிரவர்த்தி மட்டும் போதாது, அவர் நிரந்தரமாய் எனக்குள்ள வாசம் பண்ண வேண்டும், நிரந்தரமாய் எனக்குள்ள இருக்க வேண்டும் என்று ஆமென் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். தெய்வம் பரிசுத்த ஆவியாய் இன்னைக்கு வெளிப்படுகிறாரு. இந்த ஆவியானவர் எனக்குள் இருக்க வேண்டும், எனக்குள்ள இருக்க வேண்டும். ஆனபடியால் எனக்குள்ள இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? அவர் என்னை நேர்த்தியை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எனக்குள்ள இருந்தால் தான் நான் என்ன செய்வேன்? சரியா இருப்பேன். ஆனபடியால் தான் ஆமென். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 சொல்லப்படுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆமென். எங்க இருக்கிறார்? அப்போ நமக்குள்ள இருக்கிறார். அப்ப நம்ம யாரு? நம்ம யாரு? நம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த அறிவு நமக்கு இருந்தா எத்தனை சந்தோஷமாக இருப்போம். ஹல்லேலூயா. பிரதர், கையால் செய்யப்பட்ட ஆலயத்துக்குள் அல்ல அவர் வாசம் பண்ணுவது. இன்னைக்கு கோடிக்கணக்கில் பணம் முடக்கி ஆலயம் கட்டுறாங்க, தேவாலயம். ஆமென். 10 கோடி 15 கோடி செலவு பண்ணி ஆலயம் கட்டுறாங்க. நான் சொல்றேன், வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னாரு, நான் அங்க வாசம் பண்ண தேவன் அல்ல. ஆமென். நான் அந்த கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணி டிசைனாட்டு செய்கிற இடத்தில் நான் வாசம் என்ற தேவன் அல்ல. அல்லேலூயா. நான் ஆமென் இந்த கிருபை நாட்களிலே நான் உங்களோடு உங்களுக்குள்ள நான் வாசம் பண்ணுகிற கர்த்தர். அவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ள உலாவுகிறார், நமக்குள்ள தங்கி தாவரிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் தேவ பிள்ளையே, தேவன் அங்கும் இங்கும் இல்லை. தெய்வத்தை தேடி அங்க போறாங்க, இங்க போறாங்க, எங்கெல்லாமோ போறாங்க. லட்சங்கள் கோடிகள் செலவு பண்ணி அவன் மலைகளை மிதிக்கிறான், அவன் குன்றுகளை அவன் தாண்டி போகிறார்கள், மொட்டை அடிக்கிறார்கள், தீ கடக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்க அங்கை தாண்டி போனவன் பார்க்க முடியாது. அல்லேலூயா. நான் அங்குமிங்கும் இருக்கிற தேவன் அல்ல, நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன், நமக்குள்ளே இருக்கிற தேவன். ஆனபடியால் நீங்க என்ன செய்ய வேண்டும்? உங்கள் சரீரமாய் இருக்கிற ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள், அதுக்குள்ள வாசம் பண்ணுவேன். ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். ஆமென் சொல்லுங்க. அவன் வாசித்து பாருங்க வசனத்தை. அவன் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17 வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 3 17 16 வாசிங்க. ஆமென். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி, தேவனுடைய நான் சொன்னேன் பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறாரு. இந்த ஆவி இப்ப எங்க வாசம் பண்ணுகிறாரு? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா? அப்போ எனக்குள்ள ஒரு ஆவி வாசம் பண்ண வேண்டும், எனக்குள்ள பரிசுத்த ஆவி தங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம இந்த ஆவிக்கு இடம் கொடுக்காம இருந்தா நமக்குள்ள மற்றொரு ஆவி தங்கிவிடும். அல்லேலூயா. ஆவியை பெற்றவனாய் இருக்கலாம், ஆவி நிறைவுக்குள்ள வாழ்ந்தவனாய் இருக்கலாம். தேவப்பிள்ளையே, இந்த பரிசுத்த ஆவி எனக்குள்ளே நிரந்தரமாய் இருக்க வாஞ்சிக்கிறார். என்னால் அவர் நிரந்தரமாய் இருக்க வேண்டுமே, ஆனால் நான் தான் அதுக்கு உத்தரவாதி. இந்த ஆவி எனக்குள்ள நிரந்தரமாய் இருக்க வேண்டும் என்று நான் இந்த சரீரத்தை பரிசுத்தமாய், என் சிந்தையை பரிசுத்தமாய், என் இருதயத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ளும் போது பரிசுத்த ஆவி எனக்குள்ளே இருக்கிறாரு, அப்படியே இருப்பார். ஆனால் நான் என்னுடைய சிந்தையை மாற்றும் போது, என் நினைவை மாற்றும் போது, என் எண்ணத்தை மாற்றும் போது, இதயத்தில் மேட்டிமை பெருமை எனக்குள்ள வரும்போது இந்த ஆவி வெளியே போய்விடும். அல்லேலூயா. பெருமையுள்ள கர்த்தரை எதிர்த்து நிற்கிறாரு. பெருமை எனக்குள்ள வரும்போது, நானா என்கிற மேட்டிமை எனக்குள்ள வரும்போது இந்த ஆவி உள்ள இருக்க மாட்டாரு, இவர் மாறி போய் விடுவாரு. அந்த நிமிஷத்திலே மற்றொரு ஆவி, அதான் ஒளியின் தூதன் வேஷம் தரிச்ச ஆவி, லூசிபரின் வல்லமை அந்த மனுஷனுக்குள்ள இறங்கி வந்து விடும். அல்லேலூயா. இது என்ன யாருக்கு தெரியாது? அந்த மனுஷனுக்கு தெரியாது. இதான் விஷயம். நான் எப்பவும் சொல்லுவேன், பிசாசு வரும்போது தெரியவே தெரியாது, ரகசியமாயிருக்கும். அல்லேலூயா. என்னால் ஆமென் தேவாவி வரும்போது நமக்கு நன்றாய் தெரியும். ஆமென்.
ஒரு ஆவிக்குரிய சந்தோஷம், ஒரு ஆவிக்குரிய உயிர்மீட்சி. சபைக்கு ஓடி வருவோம், கையை தட்டுவோம், பாட்டு பாடுவோம், துதிப்போம். இதெல்லாம் பரிசுத்த வரக்கூடிய ஒரு 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 செயல்பாடு. ஆமென். அப்போ புரிந்து கொள்ள வேண்டும், சபைக்கு ஓடி வர்றாங்க. சபைன்னு சொன்னால் ஆமென் என்ன செய்றாங்க, எள்ளுன்னா எண்ணெய்னா எள்ளா நிற்கிற போல ஆமென் ஸ்தோத்திர உற்சாகத்தோடு தேவனை தேடி தேடி வருகிறாங்க, கர்த்தரை உயர்த்துறாங்க, எல்லா மீட்டிங்கும் பங்கெடுக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஆவியான ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். இல்லாமல் இருந்ததே பிள்ளையே, அப்படி இல்லாதபடிக்கு இருக்கும்போது ஆமென் அதான் தேவ ஆவி உள்ள வரும்போது உள்ள வித்தியாசம், சேஞ்சஸ், கனி வெளிப்படும், கனி வெளிப்படும். என்னால் அதே நேரத்தில் இது பரிசுத்த ஆவி விலகி போய்விட்டால் அவன் சாத்தானுக்கு ஆவி உள்ள வந்துடும். இது தெரியாது, இது தெரியாது. ஹல்லேலூயா. இது தெரியாது. இது கொஞ்சம் கொஞ்சமாய் சபைக்கு வருவதை நிறுத்தும், ஜெபத்தை குறைக்கும், தெய்வீக காரியங்கள் எல்லாம் குறைச்சிட்டே இருக்கும், குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கும், குற்றம் சொல்லி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்கிறது பிசாசு குற்றம் சொல்லுகிறவன், குறை கண்டுபிடிக்கிறவன். ஹல்லேலூயா. குற்றம் சாட்டுகிறவன் வேதம் சொல்லுகிறது. அப்போ சாத்தான் மெயின் பாயிண்ட் குற்றம் சாட்டவன். எந்த காரியம் பார்த்தாலும் அவளை குற்றமே தான் வரும். ஓ அவன் சரியில்லை, ஓ அவள் சரியில்லாம் சொல்லி குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். அதான் குற்றம் சாட்டக்கூடிய அந்த ஆவி. பிசாசுக்கு ஆவி மனுஷனுக்குள்ள வரும்போது குற்றம் சாட்டி கொண்டிருப்பான். ஆமென். கோபங்கள், மூர்க்கங்கள், வெறிகள் ஆமென் இதெல்லாம் அவனுக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. பெஸ்டாற்றி கீழ்ப்படுதல்ங்கிறது சுத்தமா இருக்காது. ஹல்லேலூயா. கீழ்ப்படுதல் சுத்தமா இருக்காது. அவ புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள், அவன் மேன்மையான கீழ்ப்படிய மாட்டார்கள், உன்னதருக்கு அவன் உயர்ந்தவர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். அப்படி கீழ்ப்படியாத்தோர் எண்ணம் வந்து நான் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த ஆவி உள்ள வந்துகிட்டான். ஆமென் சொல்லுங்க. இதான் பிசாசு ஆவி நமக்குள்ள வரும்போது அறியக்கூடிய சிம்டம்ஸ். ஆமென். கவனித்துக்கிற தேவ பிள்ளைகளே, தேவ ஆவி என்ன நமக்குள்ளே வாசம் பண்ண வாஞ்சிக்கிறார். ஆனபடியால் எதுக்குன்னு கேட்டா நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தும்படியாக வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி எனக்குள்ள அவன் வர காரணம், எனக்கு தர காரணம், என்னை நல்லவனாக்கி, என்னை பரிசுத்தமாக்கி, அவன் என்னை தகுதிப்படுத்தி, எனக்கு நன்மை செய்து, என்னை சமாதானத்தோடு காத்துக்கொண்டு, இயேசுவின் வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தி, காவல சத்தம் தொனிக்கும் போது எனக்கு எடுத்துக்கொள்ளும்படியாக என்னை நடத்தக்கூடிய ஒரு காரியஸ்தன், நடத்தக்கூடிய தேற்றவாளனை எனக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அதான் ஏற்ற வலிய பெஸ்டான ஒண்ணு. ஆமென். தெய்வம் கொடுக்கப்பட்ட ஏற்றம் வலிய மிக முக்கியமான ஒரு பெஸ்டான ஒண்ணுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அது உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால், நமக்குள் இருக்குமே ஆனால், அந்த ஆவியானவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி செல்லுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அதான் சொல்லுகிறாரு. ஆமென். நீங்க என்ன செய்யணும், அவன் பரிசுத்த ஆவி உங்களுக்கு தருவது அது நிச்சயம் அல்லவா. நீங்க 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது அந்த ஆவியின் வரும்போது நமக்குள்ள வரக்கூடிய கிரியைகள் அங்கே சொல்லப்படுகிறது. வரங்கள் செயல்படும். ஆமென் ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை வாசிக்கும் போது வரங்கள் 9 விதமான வரங்கள் சொல்லப்படுகிறது. ஞானத்தை போதிக்கும் வசனம், அறை உணர்த்தும் வசனம் அப்படிங்கிற விசுவாசங்கிற ஒரு 9 வரங்கள் சொல்லப்படுகிறது. நேரம் இல்லை. அப்படியே அதுக்கு கலாத்தியர் நீங்க 6ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது, 5ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது 16 முதல் 18 வரை சொல்லப்படுகிறது. அங்கே ஆவின் கனிகள் சொல்லப்படுகிறது. அந்த கனி நமக்குள்ள வெளிப்பட அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட 9 விதமான 9 விதமான கனிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எப்ப நடைபெறும்னா இந்த ஆவி நமக்குள்ள வரும்போது. ஹல்லேலூயா. ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். அப்படியாக தெய்வம் நமக்கு முதல்ல கொடுக்கக்கூடிய காரியம், முதல்ல நமக்கு செய்யக்கூடிய நன்மை என்னன்னு கேட்டா, நம்மை ஆவிக்குரிய நன்மைகளால், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்ப வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நான் என்ன சொல்ல கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் மேலே வளர 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 அவனுக்கு பூமிக்குரிய பௌதீகபரமான நன்மைகள் அவனுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆமென். அல்லது இருக்கிறது அழியாது, இருக்கிறது அழியாது. ஹல்லேலூயா. இதான் விஷயம். ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் கீழே போய் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் பௌதீக நன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டையிலோடு போயிட்டே இருக்கும். ஆமென்.
உடனே போயிட்டே இருக்கு. சிலவங்க பார்த்தீங்கன்னா சபையில் வந்து எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, சபையில் எல்லாம் வருவாங்க. ஆமென். ஆனால் ரகசியமாக பாவம் செய்வாங்க, ரகசியமாய் பாவம் செய்வார்கள். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் ஒரு சகோதரனை கேட்டேன், சபைக்கு வருகிறவர் ஆலயத்துக்கு வருவார், ஸ்தோத்திரம் எல்லா வாரமும் வெள்ளிக்கிழமை சரியாக ஆலயத்துக்கு வருவார். ஆனால் ஸ்தோத்திரம் அவர் என்ன செய்வார்னா இடைக்கிடைக்கு சின்ன சின்ன பாட்டு அடிப்பார். என்ன அடிப்பார்? சின்ன சின்ன கல் குடிப்பார். ஆமென். ரகசியமாட்டு. நான் இப்போ அறிந்து கேட்டேன், என்ன பிரதர் நீங்கள் இப்படி செய்கிறீங்க, சபைக்கு வர்றீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறீங்க, ஸ்தோத்திரம் இப்படி செய்கிறீங்கன்னு கேட்டபோது, பாஸ்டர் அது வேலை செய்து ரொம்ப பலகீனமாக இருக்கும்போது என்ன செய்வேன்? ஹல்லேலூயா, ஒரு பாட்டு அடிப்பேன். கவனித்துக்கொள். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், பிரதர் நம்முடைய பலகீனத்தில் கர்த்தர் பலம் பூர்ணமாய் விளங்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பலகீனத்தை போக்குறதுக்கு பீர் அடித்த கதை நடக்காது. ஹல்லேலூயா. நம்முடைய பலகீனத்தை மாற்ற இயேசப்பா நமக்கு பலம் தருவார். ஹல்லேலூயா. அதில்லாதபடிக்கு நீங்கள் என்ன செய்றீங்க? உங்களுக்கு ஸ்தோத்திர சாக்கு போக்கு சொல்லி பலகீனன்னு சொல்லி இப்படி செய்கிறீங்க. உங்களை போல வேலை செய்கிறவர்கள் கல்லே குடிக்காமல் இருக்கிற உலகத்து மனுஷன் இருக்கிறான். ஆமென். அவன் ரட்சிக்கப்படலை, அவன் ஒரு தீர்மானத்தில் இருக்கிறான். அது செய்யக்கூடாது, அது தப்புன்னு சொல்லி. ஆனால் ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லக்கூடிய நீ துணிகரமாய் உன் சரீரத்தை நீ கெடுக்கும்படியாக ரகசியமாய் இந்த பாவம் செய்கிறாய். இது புரிந்து கொள்ள வேண்டும். இனி உனக்கு யாருக்கு தெரியாதுன்னு சொல்லி இந்த ரகசிய பாதை செய்கிறாய். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆமென், இது நிமித்தமாக உனக்கு கேடுண்டாகும். 1 கொரிந்தியர் 3:17 சொல்லப்படுகிற, ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் தேவ ஆவி அவனை கெடுப்பார். இந்த ஆலயம் பரிசுத்தமானது. இந்த ஆலயத்துக்குள்ள நீ ஹல்லேலூயா டயர்டு மாற்றும்படி கள்ளு குடிச்சா, போதையை நீ அருந்தினால், ரகசியமாய் போதை வஸ்துக்களை பயன்படுத்தினால் தேவன் அறிகிறார். ஆனபடியால் இதற்கு பதிலாக உன் ஆலயம் இடிக்கப்பட்டு விடும். ஹல்லேலூயா. வாழை இடிந்து போய்விடும் தேவ பிள்ளையே. தேவ கிருபை இழந்து போய்விடுவா. உன் வாழ்க்கை எல்லாம் நஷ்டமாய் விடும், கடன் பார்த்து வரும். நீ எந்த நன்மை எந்த வேலை செய்தாலும் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் உனக்கு ஒரு நன்மையை கண்டுபிடிக்க, நன்மையை சேர்த்து வைக்க முடியாதபடிக்கு உன்னுடைய ரகசிய பாவம் அதை அழித்து கொண்டே இருக்கும். தயவு செய்து அதை விட்டு மனம் திரும்பிக் கொள்ள வேண்டும். இல்லாமல் இருந்தா உனக்கு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லுங்க. எனக்கு ஃப்ரீயாக அவங்க வாங்கி தந்தாங்க, இவங்க வாங்கி தரட்டு. ஃப்ரீயாக தந்தா நீ சும்மா கடை சுண்ணாம்பு சாப்பிட்ருவோமா? நம்ம சாப்பிட மாட்டோம் இல்லையா? அப்போ ஃப்ரீயாக கிடச்சி சொல்லிட்டு அது எனக்கு அருது, எனக்கு செய்யக்கூடாதுங்கிற ஒரு தீர்மானம் இருக்குமே தான் செய்ய மாட்டேன். தானியேலை பாருங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது தானியேலை ஸ்தோத்திரம் பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வருகிறார்கள். பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வரும்போது அங்கே ராஜாவுடைய அரண்மனையை கொண்டு வருகிறாங்க. அரண்மனையில் கொண்டு வரும்போது தானியேலு கூட வாலிபர்கள் இருக்கிறார்கள். ஞானமுள்ள வாலிபர்களை கொண்டு வருகிறாங்க. இந்த வாலிப பருவத்திலே வாலிபர்களாக இருக்கிற இந்த வாலிபர்களை எங்க கொண்டு வந்திருக்கு? ராஜா அரண்மனையில கொண்டு வந்திருக்குது. ராஜா அரண்மனை என்ன? பாபிலோன் தேசத்தில் நல்ல ஆகாரங்கள், ஆடு, கோழி, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, நல்ல போஜன பதார்த்தங்கள் மட்டுமல்ல, ராஜாவுடைய அந்த என்ன மதுபானங்கள் கொடுக்கப்படும். மதுபானம் கொடுக்க வேண்டும். என்னால் தானியேல் அப்படி அல்ல, தீர்மானம் எடுத்தான். இல்லை, அவைகளை நான் புசிப்பதில்லை, அவைகளை நான் குடிப்பதில்லை, அது எனக்கு அருது, எனக்கு செய்யக்கூடாது. நான் கற்றுக்கொண்ட என் வேதம், என் தெய்வம் சொல்லியிருக்கிறாரு, அவைகள் பாவம் ஆனபடியாலே அதை செய்ய மாட்டேன் சொல்லி தானியேல் தீர்மானம் பண்ணுதான். அல்லேலூயா. சொன்னா, எப்பா வேலைக்காரனை பார்த்து, எனக்கு ராஜாவின் போஜனம் எனக்கு தேவையில்லை, ராஜாவுடைய ஸ்தோத்திரம் போஜனம் தேவையில்லை, அந்த சிக்கனும் மட்டனும் அதே போல அங்க குடிக்கிற அந்த போதை வஸ்துக்களும் எனக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை, எனக்கு நீ ஒரு காரியம் செய், சாதாரணமாக கீரைகளும் பருப்பும் போடு, ஹல்லேலூயா, வெஜிடபிள் போட்டு பாரு, 30 நாள் சோதித்து பாரு. அப்படி சொல்லும் போது இவர்கள் சாப்பிட்டு 30 நாள் பரிசோதிக்கும் போது அவர்களை பார்க்கிலும் கள்ளு குடிச்சவனை பார்க்கிலும், அல்லேலூயா, ஆமென், பலசாலிகளாக காணப்பட்டது. காரணம் என்ன? இவர்கள் தீர்மானத்தை கர்த்தர் கவனிக்கிறார். அல்லேலூயா. ஐயோ, நான் வேலை செய்ய டயர்டு பாஸ்டர், எனக்கு ரொம்ப டயர்டானபடிலாம் கள்ளு குடிக்கன்னு சொன்னா வாசித்துக் கொள்தே பிள்ளையே. தானியேல் தீர்மானம் பண்ணினான், தீர்மானித்திருந்தான். அல்லேலூயா. ஏன் சொல்லி கர்த்தர் தானியேல் ஆசீர்வதித்தாரு. அந்த 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 அரண்மனைக்குள்ளே மேன்மையாய், தேசத்தில் மேன்மை உள்ளவனாக, ஞானம் உள்ளவனாக, புத்தி உள்ளவனாக, கர்த்தர் ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடிய புத்தி உள்ளவனாய் கர்த்தர் மாற்ற காரணம் என்ன, தெரிந்து கொள்ள காரணம் என்று கேட்டால், தானியேல் தீர்மானம் பண்ணியிருந்தான். பூமியில் வாழ்கிறவனாய் இருந்தாலும்,
பாபிலோன் தேசத்தில் வாழ்கிறவா இருந்தாலும் ஒரு தீர்மானம் இருந்ததே பிள்ளையே. அதே போல பாவம் நிறைந்த பூமியில் வாழ்கிற நாம இருந்தாலும் ஒரு தீர்மானத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். இது எனக்கு தேவையில்லை, இது கர்த்தருக்கு தேவையில்லை, இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். நான் ஆராதிக்கிற தேவன் எனக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்க கூடிய காரியம் மட்டும்தான் செய்வேன் என்கிற தீர்மானம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படும்படியாக ஆமென் காரியம் ஒன்றும் செய்யக்கூடாது என்கிற தீர்மானம் எனக்கு இருக்க வேண்டும். சண்டை பிடிக்கக்கூடாது, பகை உண்டு பண்ணக்கூடாது, கோவப்படக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, கோல் மூட்டக்கூடாது என்கிற எண்ணங்கள் என்னுடைய இதயத்தில் இருக்க வேண்டும், தீர்மானிக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் இந்த ஆலயம் கட்டப்பட்டு கொண்டிருக்கும். அல்லேலூயா. இல்லாதபடிக்கு வாயில வந்த போலெல்லாம் கோல் சொல்லி குறை சொல்லி கொண்டு நம் வாழ்க்கை கழித்து கொண்டிருந்தால் ஆவியானவர் உன்னை விட்டு விலகி போய்விடுவார். என்றைக்கும் ஆவியானவர் போராடுகிறது அல்ல, என்றைக்கும் மனுஷனை போராடுகிற தேவன் அல்லவர். அல்லேலூயா. ஆனபடியாலே அவர் உன்னுடைய விலகி போய்விடுவார். சும்மா போக மாட்டார், உன்னை கடிந்து கொள்ளுவார். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயவன் சடில் நாசமடைவான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அநேக முறை கடிந்து கொள்ளுவார். இதை செய்யாத, இதை செய்யாத, இதை பார்க்காத சொல்ல 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 நம்ம கேட்காம இருந்தா விட்டுட்டு ஓடி போயிடுவார். பரிசுத்தாய் விட்டுட்டு ஓடி போயிட்டாருன்னு சொன்னா உடனே யார் வந்துடுவா? சொன்னேன் இல்லையா? அவன் பிசாசு நாய் உள்ள வந்துடுவான். இப்போ வாழ்க்கையெல்லாம் தாறுமாறாய் இருக்கும், வாழ்க்கையில் ஒழுங்கி இருக்காது, வாழ்க்கையில் என்ன இருக்கும்? அல்லேலூயா. ஆமென். வறுமை உண்டாகும், வாழ்க்கையில் கேடு உண்டாகும், நன்மை இருக்காது, இப்படியே குழப்பத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளே, நேரமில்லை, தயவுசெய்து கவனிக்க வேண்டும். நம்முடைய தெய்வம் நம்மை தேடி வந்தது, ஆமென், நமக்குள்ள வந்தது நமக்கு நன்மை செய்யும்படியாக, நன்மை செய்யும்படி வந்திருக்கிறார். ஆனபடியால் அந்த நன்மையை செய்கிற தெய்வத்துக்கு முன்பாக உத்தமமாய் தாழ்மையோடு நம்ம அவர் நோக்கி பார்த்து கொண்டிருந்தால் அவர் நமக்கு பெஸ்டானதை தந்து கொண்டிருப்பார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை தந்தவர் அதோடு விட்டுவிட மாட்டார். அதுக்கு பின்பு இந்த பூமியில் என்னெல்லாம் தேவையோ, ஆமென், பூமிக்குரிய நன்மைகள் எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நமக்கு தருவார். தான் சங்கீதக்காரன் ஆமென் 85 சங்கீர்த்தனத்தில் 12 வசனம் வாசிக்கும் போது இப்படி சொல்லப்படுகிறார். 85:12 மீண்டும் வாசிங்க. முதல்ல வாசித்த வசனத்தை, கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நமக்கு நன்மையானதை செய்வார், தேசமும் தன் பலனை கொடுக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம இருக்கிற தேசம் நமக்கு நன்மையை தரும், பலனை தரும். ஆமென். உபாகம் 28 அதிகாரம் 1 முதல் 14 வசனம் வாசிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறாரு. ஆமென். மாப்பிசிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படுகிறது, எண்ணெய் கலச ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆமென். நம்முடைய செய்கிற எல்லா தொழிலையும் ஆசீர்வதிப்பார் அவர். அல்லேலூயா. நம்முடைய பாத்திரங்களை நிரம்பி வழியை செய்வார். அல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறீங்க? இந்த தெய்வம் நம்மை ஆமென் தரித்திரனாய் இருக்க அழைக்கவில்லை, வறுமைக்குள்ள இருக்க அழைக்கவில்லை. அல்லேலூயா. இவருக்கு உண்மையாய் நம்ம ஜீவித்தால் நமக்கு தேவையானது இன்னதென்று அறிந்து எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிறவராய் இருக்கிறார். தேவப்பிள்ளை நல்ல கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. கோடிகளையும் மாளிகையிலும் அல்ல, அவன் எனக்கு தேவைகளை நித்தம் நடத்துகிறார். கடன் வாங்காம நடத்துகிறாரு, அவன் சமாதானம் நடத்துகிறாருன்னு சொன்னா நீங்க பாக்கியவான். அல்லேலூயா. என் தேவையெல்லாம் சந்திக்கப்படுது பாஸ்டர், இது என்ன தேவையோ எனக்கு கடன் வாங்க நடத்துகிறாரு, இது என்ன தேவையோ அதை நேர்த்தியாய் செய்து தருகிறாரு. ஆமென். அப்படி சொல்லுறீங்களா? நீங்க பாக்கியவான். ஏன்னா கர்த்தர் நடத்துகிறார். இல்ல பாஸ்டர் எனக்கு ஆமை ஸ்தோத்திரம், ஒன்றுக்கு ஒன்று தேவைப்படும் போது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது, மற்றவரை ஆசிரியக்கிற சூழ்நிலை வருது அப்படின்னு சொன்னா புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அங்கே தேவ ஆசிரியம் இல்லை. கர்த்தர் நமக்கு நன்மையான தருகிற தேவனாய் இருக்கிறாரு. பூமி தன் பலனை தர வேண்டுமே, ஆனால் கர்த்தர் முன்பு உத்தமாய் நடக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இந்த வருஷத்திலே அது நான் கடன் வாங்காமல் நடக்க வேண்டும், கடன் வாங்கக்கூடாது தீர்மானம் எடுக்க வேண்டும். நீர் என்னை சந்திக்க வேண்டும், நீ எனக்கு செய்ய வேண்டும் ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க. நிச்சயமாகவே தேவன் நமக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே இப்போ வேகமாய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி ராஜாவே. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா.
அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் முன்குறைந்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாட்களெல்லாம். ஐயா உமக்கே ஆராதனை என் உயிருள் நாட்களெல்லாம். நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனைக்கு ஆசீர்வாதமாக்கி தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களோட பேசின எல்லா வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் வார்த்தைகளை உம்முடைய வார்த்தை கேட்க செய்ததுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆரம்பத்தில் இதுவரை எங்கள் நடத்தி வந்த எல்லா வழிகளுக்காக ஸ்தோத்திரம், எல்லா பகுதிக்காக ஸ்தோத்திரம், எங்கள் மத்தியில் உலாவினதுக்காக ஸ்தோத்திரம், அற்புதம் செய்ததுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என்னுடைய பேச வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தாவே. நீ நன்மையான தருகிற தேவனை அறிந்திருக்கிறோம். ஆனபடியால் எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில் கர்த்தாவே, எங்கள் கையின் பிரயாசத்தில் நன்மையான தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இனி நன்மை செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா. தாவே, அந்த நன்மை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் அதுக்கு தகுதியாகும்படி எங்களை தகுதிப்படுத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். எஸ்ஸப்பா, எல்லாரும் ஆசீர்வதிப்பீராக. எனக்கு எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படியாக கர்த்தர் நன்மையானதை தந்து கர்த்தாவே எல்லாரையும் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்படியே செய்வீராக. பிரிந்து செல்வரும் பெரியாத்த எபனேசர் கூட வழிநடத்தி காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துகிறோம். நீங்கள் மட்டும் மகிமை அடைங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ள பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலபரம் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் அந்நியமும் நாம் அனைவரோடும் உலகம் எல்லா பரிசுகளோடு நிரந்தரம் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உங்களை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு பரிசுத்தமாய் காத்துக்கொள்வாராக. God bless you. God bless you.